ஏன்னா இசையில தான் நால்வருமே பதிகம் பாடியவர்கள் தான், பதிகம் பாடிதான் இறைவன் அடைந்தார்கள். அப்ப நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோமே, எந்நேரமும் இசை பாடக்கூடியவர்கள், பக்தி பாடல்கள்லாம் நிறைய பண்ண பிடிச்சி சும்மா அப்படி பாடி இருக்கிறாங்களே, அவங்கள இறைவனடியே சேரலே மண்ணுக்கு தானே போய் சேர்ந்தாங்கன்னா, இசையில் பாடினால் சேர்வார்கள். ஆனா இசையோடு நம் உள்ளமானதும் இணைந்து பாடினால் இறைவனை அடையலாம். உள்ளமானது அழுக்கு நிறைந்ததாக நிரம்பி வைத்து கொண்டு இசை பாடினால் கண்டிப்பாக இறைவனை அடைய முடியாது. நாம சும்மா போயிட்டு நல்லா பாட தெரியணும் சாமியை வச்சு நல்லா பாடுறதோ, பெரிய பெரிய இடங்களை பாடுற வாசி கண்டிப்பா அதெல்லாம் இறைவனை அடைய முடியாது. உயிர் ஓட்டமா சிவத்தின் மீது அன்பு வைத்து நன்றா பாடணுமா, அப்ப கண்டிப்பா உன்னை வழி காமிப்பார் இறைவன், வேகமா அடையலாம் நீ சுவாமிய. அப்ப ஒரு பதிகம் பாடினாலும் சரி, எதை செய்தாலும் சரி, முழுமையா நம்ம அதில் இருக்கணும், இணைந்து இருக்கணும். ஒரு இசையை பாடும்பொழுது உன்னுடைய கற்பனை, உன்னுடைய சிந்தனையானது ஒவ்வொரு வரிக்குமே உன்னுடைய அகத்தில் நீ அந்த இறைவனை அப்படியே கற்பனை பண்ணி நீ பார்த்துனே இருக்கணும். மனசு ஒரு இடத்துல வச்சுன்னு வாயில மட்டும் வரிகள் வருவதால் பயனே கிடையாது. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல், உன்னுடைய மனம், ஆவி, உடல், உயிர் எல்லாம் ஒரே ஆளை ஃபோக்கஸ் செஞ்சு இருக்கணும். அப்படி நீ பாடனா அந்த இறைவன் அந்த இசையிலே உன்னோடு இணைந்து இருப்பார். அந்த உணர்வுகளை நம்ம காணலாம். நம்ம உள்ள இருக்கக்கூடிய அகத்துல ஆனந்தத்தை பார்க்கலாம். அவர் உணர்வாகவும் இருக்கக்கூடியவர், உணர்வுக்கு அப்பாற்பட்டவும் இருக்கக்கூடியவர், இன்பமாகவும் இருப்பார், இன்பத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர், எல்லாமா இருக்கக்கூடிய ஆளு. அதனால அவரை உணர முடியும் கண்டிப்பா. அதனால இசையை பாடினால் கண்டிப்பாக முழு மனதோடும் எண்ணம் சிதறவிடாமல் அவன் மீது மட்டும் வைத்து கற்பனையானது நமக்குள்ளே உருவாக்கி கொண்டு பாடினால் கண்டிப்பாக இறைவனோடு நெருங்கலாம். அதே போல் நாம நிறைய நம்ம இது பண்ணுவோம். இப்போ சுந்தரர் பாடலோ, மாணிக்கவாசகரோ, ஞானசம்பந்தரோ, நாவுக்கரசரோ, நாயன்மார்களுடைய பாடல்களோ நம்மலாம் பாடுவோம். ஆனால் நம்ம எழுதும் திறனும் வச்சுக்கிட்டோம்.